ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிக் பாஸ்ல கேஷ் பிரைஸ் 18 லட்சத்தை கானா வினோத் எடுத்துட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இது ஆல்மோஸ்ட் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா வினோத் அவர்களோட ஃப்ரெண்டு அவரோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்காரு, வெல்கம் டு ஹோம் அப்படின்னு. ஸோ அந்த போட்டோ வச்சு கானா வினோத் கண்டிப்பா வெளில தான் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவசரப்பட்டுட்டாரு வினோத் அப்படின்ற மாதிரி அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அங்க நல்ல கண்டஸ்டன்ட், ஒழுங்கான கண்டஸ்டன்ட் பார்த்தா வினோத் மட்டும்தான் இருக்காரு. அங்க இருக்கிறவங்க மத்தியில இவங்க தான் எல்லாத்தையும் முன்னேறி ஜெயிச்சிருவாரு, டைட்டில் வின்னரா ஃபைனல்ல இவங்க தான் ஆவாரு அப்படின்னு வினோத் மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அண்ட் விஜய், பாரு அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் வெளில போனதுமே சரி ஓகே, இவங்க ரெண்டு பேரும் போனது கரெக்ட் தான், ஆனா வினோத் அவர்கள் போகக்கூடாது, இப்ப உள்ள இருந்த பிரச்சனை ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்க, அதனால வினோத் கண்டிப்பா அவரோட ஈஸியா வின்னிங்கே எடுத்துருவாரு அப்படின்னு வினோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல வினோத் அவர்கள் எந்த ஒரு கேமையும் சரியா விளையாடல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை. ஆனா போக போக அவரோட கேம் பிளான் டோட்டலா மாறிச்சு. பக்காவான கேம் பிளான் போட்டு எல்லாத்துலயும் வின் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் நடுவுல அவருக்கு செம்மையான ஃப்ரெண்டு கிடைச்சாரு, அவர் தான் நம்ம திவாகர். அண்ட் அவர் கூட என்னதான் சண்டை போட்டாலும் அவர் கூட இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் நிறைய மக்கள் அதை ரசிச்சு பார்த்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் திவாகர் வெளியில போனாரு. அண்ட் இப்ப வினோத் அவர்கள் 18 லட்சம் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்றத அவங்க ஒய்ஃப் பாக்கியா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெஷலா எனக்கு எந்த காலம் வரல கைஸ், வெயிட் பண்ணுங்க, நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. சீக்கிரமே அவங்க சைட்ல இருந்து ஒரு உண்மையான நியூஸ் சொல்லணும். ஏன்னா வினோத் அவர்கள் வெளில வரக்கூடாது அப்படின்றதுல கான்பிடண்டா இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரும். இவர் வெளில வரவே கூடாது, உள்ள சேண்ட்ரா இருக்காங்க அண்ட் அரோரா இருக்காங்க, இவங்கெல்லாம் தாண்டி இவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இவருக்கு இப்போ வரைக்கும் நிறைய ஓட்டிங் போயிட்டு இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 18 லட்சத்தை எடுத்துட்டு வினோத் அவர்கள் வெளில வந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.